ஏன்டா முடி வெட்டணும்னு முடிவு எடுத்தது ஒரு தப்பாடா? சலூன் கடைக்கார பாய் கிட்ட ஒரு முல்லட் கட்டிங் போடுங்க அப்படின்னு கேட்டேன். புல்லட் வச்சிருக்க நீ முல்லட் கட்டிங் போட்டா நல்லா இருக்காதுன்னு அவரா ஒரு கட்டிங்க போட்டாரு. என் மண்டே நல்லா வெட்டினாரோ இல்லையோ, கட்டிங் நல்லா இருக்குன்னு மண்டே கழுவி வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்து குளியல போட்டு பார்த்தா காக்கா மண்டே ஆயிடுச்சு. சரி இன்னும் 2 நாளைக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ட்ரையரை போட்டு செட் பண்ணியாச்சு. நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். திரும்பி வரும்போது சாவி வாங்க அம்மா கிட்ட போயிருந்தேன். இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்காங்க. இங்க ஒரு சம்பவம் இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நேப்புக்கு அப்புறமா சிக்கன் அண்ட் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முல புது பார்ட்னரோட இன்னைக்கு ஒரு தொடக்கரி நாள். இந்த செயினை போட்டுட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணதுனால கழுத்துல ஏகப்பட்ட மார்க் வாங்கிட்டேன். நம்ம புது பார்ட்னரோட சஜஷன் படி 2 கால்ல லெக் எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால்ல தனித்தனியா போடணும். அந்த மாதிரி போட்டதும் கால்லாம் தீய பத்திக்கிட்டு எறிறான். அப்புறம் அந்த சம்பவம் என்னன்னா, அம்மா கிட்ட சாவி வாங்கும் போது பார்ட்ஸை கீழே தவற விட்டுட்டேன். அம்மா ஏன் பார்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு வராம அங்கேயே வச்சிருக்கேன் போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை இவனும் என்ன மாதிரி சிங்கிளா இருந்ததுனால யாரும் இவனை தூக்கிட்டு போல. அடுத்து ஜிம்ல சார்ஜரை மறந்துட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் கொஞ்சம் மறதி அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு பேட்மிண்டன் ஆட போயிட்டேன். அப்புறம் இந்த காக்கோட விலை 230. ஒரு காக்கு அவ்வளவு ரேட்டா அப்படின்னு ஸ்டார்டிங்ல எனக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. போக போக பழகிடுச்சு. இன்னைக்கு நம்ம தோஸ்துக்கு புஷ்அப் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆடிட்டு வீட்டுக்கு போகும்போது பக்கத்து கோட்ல எங்களை சண்டைக்கு கூப்பிட்டாங்க. அவங்கள போய் முடிச்சு விட்டுட்டு அங்கிருந்து ஜூஸ் குடிக்க போனா இந்த கடைக்கார மஜாவான ஆளா இருக்காரு. ஜூஸ் கூடவே பல 18+ காமெடியை போட்டு தள்ளுறாரு. ஒரே தமாசா போச்சு. ஒரு ஜூஸ் அடிச்சிட்டு கடையை சாத்தியாச்சு.